நான் தான் ஃபவுண்டேஷன்லேருந்து வந்திருக்கேன். இங்கே வந்து எல்லாரும் பொங்கல் வைக்கிறதுக்காக 10 வட்டாரங்கள் சேர்ந்து மகளிர் குழு நம்ம தான் ஃபவுண்டேஷன் மூலமாக வந்து 10 நாங்கள் வட்டார களஞ்சியத்தின் மூலமாக வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன சிறப்புன்னு பார்த்தோம்னா மாடக்குழா வந்து எங்களுக்கு இது தெரியாமல் இருந்தது. தெரியாமல் இருக்கிறது வந்து இது ஒரு வாய்ப்பாக கிடைச்சது. அதனால நம்ம பொங்கலை முன்னிட்டு வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா பொங்கல் சூழல்ல இருக்கக்கூடிய வந்து எல்லாரும் வந்து கலந்துகிட்டது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதோட இல்லாம பொங்கல் வச்சு கும்மிப்பாட்டு பாடி குழவு போட்டு பூஜையெல்லாம் செஞ்சு நல்லா சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ கோல போட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் நல்ல சிறப்பாக பண்ணவங்களுக்கு அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக பரிசுகள் வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து கனகி பெண்கள் வட்டாரத்துலேருந்து வந்திருக்கோம். கனகி பெண்கள் வட்டாரம் வந்து சம்மட்டிபுரம் அந்த பிளாக்ல தான் இருக்கு. இது வந்து எங்களோட வட்டாரத்தோட ஏரியா தான். நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு இன்னைக்கு தான் வந்து புதுசாக வந்திருக்கோம். இந்த பொங்கல் விழாவை முன்னிட்டு தான் இந்த ஏரியாவுக்கு வந்து புதுசாக வந்திருக்கோம். இந்த கோயில் கம்மாய்க்கு வந்திருக்கோம். அய்யனார் கோயிலை தாண்டி இன்னைக்கு தான் உள்ளுக்குள்ள வந்திருக்கோம். சிறப்பாக வந்திருக்கோம். அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பயுமே ஆபீஸ் வீடு அந்த மாதிரியே பொங்கல் வச்சுட்டு இந்த மாதிரி சூழல்ல வந்து இயற்கை சார்ந்த சூழல்ல பொங்கல் வைக்கிறது வந்து ரொம்ப உண்மையிலேயே மனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது வந்து சந்தோஷமா இருக்கு. அது எப்படி சொல்றது, அது 2 ரவுண்டு எல்லாம் அது நல்லா இருக்கு சார். கொடுத்து சாப்பிடுறது பின்ன வட்டாரத்துல வச்சிருந்தாலும் நாங்களாதான் சாப்பிடுவோம். இப்ப 10 வட்டாரத்துல இருந்துமே நீங்க பொங்கல் வச்சது எப்படி இருக்கு என்னன்றதை கேட்டு சாப்பிடுறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லை இப்போ இங்கே மாடக்குளத்தில் வந்து இப்போ இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பார்க்கும்போது பார்த்தோன்னா இங்கே பொங்கல் வச்சு கோல போட்டியை கண்டக்ட் பண்ணி இப்போ சில கேம்ஸ்லாம் வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கல்ச்சுரலாக வந்து பண்ணும்போது ஒரு வில்லேஜில் வந்து பண்ணுறோம். அது ஒரு மலையடிவாரன்றப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது உண்மையில் நல்லா தான் இருக்குது எங்களுக்கு. ஏன்னா பசங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெளில சுற்றி எங்கேயோ போகிறோம் வரோம். ஆனால் அதில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸோட இது நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எங்களுக்கு. அதாவது வீட்டில் கொண்டாடுறதுக்கும் இங்கே கொண்டாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சார். ஏன்னு கேட்டால் வீட்டில் வந்து 2 பேர் 3 பேர் வச்சு நம்ம குடும்பத்திலேயே வந்து பொங்கல் வச்சு நம்மளா சாப்பிடுவோம். வெளியில் வந்து தெரியாது. இது வந்து களஞ்சியம்ன்றனால நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க. மற்ற நிறுவனத்திலையும் வர்றாங்க. நாங்கள் தான் ஃபவுண்டேஷன்ல இருந்து வந்திருக்கோம். எல்லா மக்களும் சேர்ந்து இந்த மாடக்குள கம்மாயில இந்த கோயிலில் வந்து நல்லா குளுன்னு இருக்குது. இந்த இடத்துல வந்து கொண்டாடுறத வந்து நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்தால் ஒன்றும் தெரியாது. இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய மக்களை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புது உறவுகள்லாம் வருது. மற்ற நிறுவனத்தில இருந்து வந்திருக்காங்க, எங்க நிறுவனத்திலயும் இருந்து வந்திருக்காங்க. அந்த பொங்கலை வந்து நாங்க இங்க வச்சு கொண்டாடுனதுல வந்து ரொம்ப பெருமைப்படுறோம் சார். ஏன்னா நம்மளுக்கு மட்டுமே தெரியக்கூடாது, மற்ற மக்களுக்கும் தெரியணும். இந்த பாரம்பரிய இடத்த வந்து பார்த்துட்டு இப்போ நாங்களாம் மதுரைக்குள்ள தான் இருக்கோம். ஆனால் இந்த இடத்த வந்து பார்த்ததில்ல. இன்னைக்கு தான் வந்திருக்கோம். எல்லா ஏரியாவுக்கும் போயிருக்கோம். ஆனால் இந்த இடத்துக்கு வந்து இப்போ இத்தனை பேர் கூட பொங்கல் வச்சு நாங்கள் கொண்டாடினதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஏன்னா நம்ம வந்து மதுரைக்குள்ள வந்து இப்போ நாங்கள் கிராமப்புறத்தில் தான் பிறந்து வளர்ந்தவங்க. கல்யாணம் முடிச்சு வந்து 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இந்த பாரம்பரியம் இந்த வரலாறுலாம் தெரியாது. இப்போ இவங்க வந்து சார் வந்து சொன்னதுல வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கிறாம மற்றவங்களுக்கும் நாங்கள் தெரியப்படுத்துவோம். இந்த மாதிரி இடம் இருக்கு, இந்த மாதிரி கோயில் இருக்கு. பாரம்பரியத்துல வந்து இந்த மாடக்குளம் கம்மாயை பத்தியெல்லாம் சொன்னாங்க. அந்த கம்மாயை பத்தியெல்லாம் நாங்கள் மற்றவங்களுக்கும் வந்து தெரியப்படுத்துவோம் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.